இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசியதற்காக எந்த வகையிலும் தகுதியற்ற ஜம்ரி வினோத் என்ற நபருடன் மைகாவின் தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ மு சரவணன் விவாதம் நடத்த வேண்டிய அவசியமில்லை என்று உரிமை கட்சியின் அமைப்பு தலைவர் முனைவர் ப ராமசாமி தனது ஃபேஸ்புக்கில் கருத்து தெரிவித்துள்ளார். ஏரா FM வானொலியின் 3 தொகுப்பாளர்கள் வேல்வேல் என்ற சமய முழக்கத்தை சிறுமைப்படுத்தும் வகையில் அண்மையில் கிளறிவிட்ட சர்ச்சை தொடர்பில் முஸ்லிம் தன்னார்வ போதகரும் முன்னாள் இந்துவுமான ஜம்ரி வினோத் அவமதிக்கத்தக்க கருத்துக்களை தெரிவித்ததால் மோசமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவடி ஏந்தும் இந்துக்கள் பேய் பிடித்தது போலும் கள் குடித்தது போலும் நடந்து கொள்வதாக அவர் கூறுகிறார். இந்த புண்படுத்தும் அறிக்கை இந்துக்களின் கோபத்தை தூண்டியது. இதனால் சரவணன் ஜம்ரியை சொஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் இந்த விவகாரத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் ஆகியோரிடம் எடுத்துச் சென்று இந்து மதத்தை மீண்டும் மீண்டும் அவமதித்ததற்காக ஜம்ரி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் தற்போது சரவணன் மார்ச் 23 மலேசிய தமிழ் மொழி கழகம் ஏற்பாடு செய்யும் ஒரு நிகழ்ச்சியில் தம்மோடு பொது விவாதத்தில் கலந்து கொள்ளுமாறு விடுத்த சவாலை ஜம்ரி ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். டியர் ஜுவால் சையபுல்லி என்ற வார்த்தையுடன் பதிலளித்தார். பெர்லிஸ் வழிகாட்டியின் வார்த்தைகளை எதிரொலித்தார். இந்து மதத்தை பாதுகாக்க சரவணனுக்கு உரிமை இருந்தாலும் ஜம்ரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது தவறு. ஜம்ரி போன்ற தவறான தப்பெண்ணம் கொண்ட ஒரு நபருடன் விவாதிப்பது அவருக்கு தகுதியற்ற அதிகாரப்பூர்வமான அங்கீகாரத்தை மட்டுமே கொடுக்கும். நம்பகத்தன்மையும் அறிவுடைமையும் அற்ற ஜம்ரி ஒரு முன்னாள் இந்துவாக இருந்தாலும் தைப்பூச விழா, காவடி, வேல்வேல் முழக்கம் போன்றவற்றை ஒரு புறம் வைத்துவிட்டு பார்த்தால் இந்து மதத்தை பற்றிய ஆழமான அறிவு இல்லாத அவர் இஸ்லாத்திற்கு மாறுவதற்கு முன்பு ஒரு பெயர் அளவிலான இந்துவாக மட்டும் இருந்துள்ளார். மேலும் இந்து மதத்தை பற்றிய அவரது பார்வை புரிந்து கொள்வதை விட சார்பு நிலையில் வேரூன்றி இருந்தது. அவரது விவாதம் என்பது வெறுப்பின் வெளிப்பாட்டை உள்நோக்கமாக கொண்டது. இந்து மதத்திற்கு எதிராக ஜம்ரி மீண்டும் மீண்டும் அவமதிப்பு அவர் அர்த்தமுள்ள சொற்பொழிவை தேடவில்லை என்பதை காட்டுகிறது. அவரது நோக்கம் அறிவுசார் விவாதத்தில் ஈடுபடுவது அல்ல, மாறாக பெர்லிஸில் உள்ள அவரது மத ஆதரவாளர்களின் இதயங்களை வெல்வதற்காக இந்து மரபுகளை இழிவுபடுத்தவும் தாக்குவதும் மட்டுமே. மேலும் ஆத்திரமூட்டல், ஆபத்து விவாதம் தொடர்ந்தால் விவாதம் என்ற போர்வையில் ஜம்ரி மேலும் வெறுப்பை உமிழ்வதற்கான களமாக அது அமையும். அவரது ஃபேஸ்புக் பக்கத்தில் விமர்சன கருத்துக்களை நீக்கிய வரலாற்றை பார்த்தால் அவரால் விமர்சனத்தை கையாள முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது. நியாயமான மரியாதைக்குரிய விவாதத்தில் அவர் எவ்வாறு பங்கேற்க முடியும்? மரியாதைக்குரிய அரசியல் தலைவரான சரவணன் சமூக அரசியல் முக்கியத்துவம் இல்லாத ஜம்ரியுடன் விவாதத்தில் ஈடுபட அவருக்கு ஈடான ஆள் இல்லை. ஜம்ரி போன்ற ஒருவருடன் விவாதிப்பது அவர் பெற்றிடாத அல்லது அவருக்கு தகுதியற்ற அவர் விரும்பும் நம்பகத்தன்மையை அவருக்கு வழங்குவதற்கு சமமாகும். எனவேதான் சரவணன் ஜம்ரியுடன் விவாதத்திற்கு செல்லக்கூடாது என்று ராமசாமி கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.